Hello students, இப்போ நம்ம class 11 business factsல second chapter algebra பார்க்க போறோம். exercise 2.5ல question number 1, 2, 3, 4 பார்க்கலாம். question number 1. 1 cube இது எல்லாமே mathematical induction sum. 1 cube plus 2 cube plus 3 cube லந்து n cube equal to n square n plus 1 the whole square by 4 for all. So, எப்போதுமே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம், let p of n denote the statement னு question எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் n வர இடத்துல 1 போட போறோம். அப்ப இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன n cube 1 cube போட்டா 1 ன்னு வரும். ரைட் ஹேண்ட் சைடு n square into n plus 1 the whole square by 4 n வர இடத்துல 1 போட்டனாலும் 1 தான் வரும். Therefore p of 1 is true. செகண்ட் ஸ்டெப் n வர இடத்துல k. அப்ப assume that p of k is true for all அப்படின்னு போட்டுட்டு இது அப்படியே k வச்சு எழுதணும். Third step k plus 1. அப்போ 1 cube 2 cube னு k plus 1 the whole cube is equal to k plus 1 the whole square. k plus 1 plus 1 னா k plus 2 the whole square by 4. இந்த ஆன்சரை தான் நம்ம வர வைக்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். k plus 1 the whole cubeக்கு முன்னாடி நான் என்ன டேர்ம் போடுவேன், k cube. அப்போ இதோட ஆன்சர் k square k plus 1 the whole square by 4 plus இன்னொரு டேர்ம் எக்ஸ்ட்ராவா இருக்காது k plus 1 the whole cube cross multiply பண்ணிக்கணும். அப்ப k plus 1 the whole square காமனா எடுத்தா k square plus 4 into k plus 1 ன்னு வரும். அப்ப 4k plus 4 இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா k plus 2 the whole square ன்னு போடலாம். Therefore, by mathematical induction, p of n is true for all n belongs to natural number. இப்போ இதுவே இன்டு ஃபார்மேட்ல வந்திருக்கு. பட் ஸ்டெப் எல்லாம் சேம் தான். ஃபர்ஸ்ட் n equal to 1 போட்டோம்னா 1 into 2 2ன்னு வரும். இங்க போட்டோம்னாலும் 2ன்னு வருது. நெக்ஸ்ட் k போட்டு எழுதிப்பா. அத்த k plus 1 போடுறப்ப இதுக்கு முன்னாடி டேர்ம் k into k plus 1 இது வரைக்கும் உள்ள ஆன்சரை எழுதிட்டு பிளஸ் இந்த டேர்ம் 3 cross multiply பண்ணிப்பா. அப்ப k plus 1 k plus 2 காமனா எடுத்தா k plus 3ன்னு வரும். ஸோ p of n is true. இது வந்து 2n into n plus 1 ப்ரூவ் பண்ணோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 4ன்னு வருது. இங்க எனக்கு பதில் 1 போட்டாலும் 4ன்னு வருது. p of 1 is true. அத்தை k போட்டு எழுதிக்கிறோம். k plus 1 அதுக்கு முன்னாடி டேர்ம் 4k. அப்ப இதோட ஆன்சர் 2k into k plus 1 பிளஸ் மீதி உள்ள டேர்ம் 4 into k plus 1. ரெண்டுத்துல இருந்து k plus 1 காமனா எடுத்தா 2k plus 4. அதுல இருந்து 2 காமனா எடுத்தா k plus 2. அப்ப நமக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் வந்துடும். அதுக்கடுத்தது இந்த சம்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3n minus 2 அதில் n-க்கு பதில் 1 போட்டால் 1 வரும். இதில் n into 3n minus 1 by 2ல n-க்கு பதில் 1 போட்டோன்னா 1 வரும். therefore p of 1 is true. செகண்ட் ஸ்டெப் k போட்டு எழுதுறோம். அப்போ 3k minus 2 equal to k into 3k minus 1 by 2ன்னு வரும். தேர்ட் ஸ்டெப் வந்து p of k plus 1ன்னு போட போகிறோம். அப்ப 3 into k plus 1 ன்னு போட்டோம்னா 3k plus 3 minus 2 3k plus 1 ன்னு வரும். அப்ப 3k plus 1க்கு முன்னாடி டேர்ம் வந்து 3k minus 2. அப்ப எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்துக்கிட்டு இல்ல சேமா டேர்ம் எதுவும் இல்லை. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா நமக்கு வேண்டிய ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.5ல கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 4 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதா மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.